கரூர் மாவட்டத்தில் காவிரி, அமராவதி ஆறுகளில் மணல் அள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுப்படி தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021 கரூர் மாவட்டத்தில் நன்னியூர் புதூர், மல்லம்பாளையம் காவிரி ஆற்று பகுதிகளில் நீர்வளத்துறை சார்பில் 2 குவாரிகள் திறக்கப்பட்டன. ஆனால் அமலாக்கத்துறை நடவடிக்கை காரணமாக 2 குவாரிகளும் மூடப்பட்டன. இந்நிலையில் நேற்று முன்தினம் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் கரூர் மாவட்டத்தில் காவிரி, அமராவதி ஆறுகளில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுகிறதா என சோதனை மேற்கொண்டனர். அப்போது கரூர் அருகே மண்மங்கலத்தில் தனியாருக்கு சொந்தமான மணல் சலிப்பகத்தில் காவிரி ஆற்று மணல் சட்டவிரோதமாக அள்ளப்பட்டு வெளி மாவட்டங்களுக்கு லாரிகள் மூலம் அனுப்பப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மணல் சலிப்பகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 26 லாரிகள், 3 கார்கள், 1 லேப்டாப், 4 ரப்பர் ஸ்டாம்புகள், 11 வங்கி காசோலைகள், 1 பில் புக், 100 யூனிட் மணல் மற்றும் 2,26,900 ரூபாயை திருச்சி தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். பிறகு இந்த வழக்கு வாங்கல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்டதாக 10 பேரை வாங்கல் போலீசார் கைது செய்து கரூர் கிளை சிறையில் அடைத்தனர்.